ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் எனக்கு தண்டவத் பிரணாம்ஸ். நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயம் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போது 20வது பதத்துக்கு வந்திருக்கோம். 19வது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன வாரம். இப்போ 20வது பதத்துலேருந்து பார்ப்போம். படிக்கிறதுக்கு யாராவது விருப்பம் இருந்தால் படிங்க. ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜாயதே மிருதேவா பதவசிங் யம் பூதா பிரதிபாபான பூயக அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் பிராணோ நயன் நய ந ஹன்யதே அந்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நிச்சயமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. பொருளுரை: பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றமடைகின்றது, ஜீவாத்மாவோ மாற்றமடைவதில்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது என்று அழைக்கப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலில் உள்ள கருப்பையில் இருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆன்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கும் பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர். உடல் முதுமையடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முழுமையடைவதில்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்கிறான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜடப்பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவதில்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருள்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே. உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும். கட உபதேசத்திலும் இதே போன்ற ஒரு செய்யுளை காண்கின்றோம். நா ஜாயதே மிருதேவா விபஸ்ஸின் நாயம் குதர்ஷின்ன பபூவ தஷி அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் பிராணோ ந ஹன்யதே அந்யமானே சரீரே. இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளது போன்றதே ஆகும். அறிவு நிரம்பியவன் என்னும் பொருள்படக்கூடிய விபஸ்ஸித் என்னும் ஒரு சொல் மட்டுமே இதற்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும். இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேக கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவதில்லை. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். விடியற் காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூர்ண அறிவுடையதாகும். தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதி உடையது. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது
கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான். ஆனால் கிருஷ்ணர் அத்தகைய மறதி உள்ள ஆத்மா அல்ல. அவர் மறதி உடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். ஆத்மா இருவகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, மற்றது பரமாத்மா. இதுவும் பின்வருமாறு உபனிஷத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மாஷ்ய ஜந்தோர் நிகதோ குகாயாம் தம் அக்ரது கச்சதி வீதசோகோ தாது பிரசாதான் நகிமானம் ஆத்மனக. பரமாத்மா, அணு ஆத்மா, ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம். ஏங்க மாதாஜி, நீங்க படிச்சீங்க, அழகா படிச்சீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ந ஜாயத்தே மிருயதே வா கதாச்சித் நியாயம் பூத்வா பவிதா வா ந பூயஹ. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா நமக்கு பாடத்தை கற்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் பகவத்கீதா ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். இந்த ஸ்லோகம் வந்து ஒரு திருப்பு முனை மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற குழப்பம் இல்லை, தெளிவாகவே குழம்பி இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே நம்ம வந்து இந்த சரீரம் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துட்டும் வரோம். அதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். இப்போ நாம் வந்து இது சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா. இந்த சரீரத்துல இருக்கோம். ஒரு டிரைவர் வந்து காருக்குள்ள ஒரு ஊருக்கு போறக்காக அதுல ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போறாரு. அந்த டிரைவர் தான் ஆத்மா அப்படின்னா, கார் தான் அந்த உடல் அல்லது சரீரம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஒரு காருக்கு மதிப்பு கொடுப்போம்? அந்த உடலுக்கு பராமரிக்கிறது, அதை பத்திரமா பார்த்துக்கிறது, அதுக்கு பாதுகாப்பு, இன்சூரன்ஸு, தெஃப்ட்டு, ஆன்டி தெஃப்ட்டு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி வைப்போம் அந்த காருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம உடலுக்கும் லைஃப் இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டையர்மெண்ட் பிளான், பென்ஷன் பிளான், அந்த மாதிரி அது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அதே மாதிரி உணவு வகைகள், ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு, உடல் பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்கள் நான் எவ்ரிடே திங்ஸ் டெய்லிக்கும் பண்ணுற வேலைகளையும் நம்ம அதை பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஒரு சராசரி மக்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் இப்போது தமகுணத்தில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, தூங்கிட்டே இருப்பாங்க, சம்பாதிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உழைக்கிறது இல்லை அப்படின்னா அது வேற ரகம். பட் நம்ம நார்மலாக சத்துவகுணத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு திட்டத்தோடு தான் வாழ்க்கையை நடத்திட்டு வருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம இந்த காரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இந்த உடலையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா கார் எப்படி பழுதாகி உபயோகம் இல்லாமல் போயிருமோ அதே மாதிரி இந்த உடலும் பழுதாகி உபயோகம் இல்லாமல் போயிடும். இப்போ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கனால எந்திரிச்சு நடக்க முடியாது. நடக்கிறது, உட்கார்றது, ஒரு வேலைகள் செய்யறது, அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வயசாக அது வேற விஷயம். உடல்நிலை வந்து பாதிக்கப்படுறது, அதனால அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுறதுனால மற்ற வேலைகள் செய்ய முடியலன்னா அது வேற. பட் பொதுவாக பண்ண முடிஞ்சும், அந்த சக்தி இருந்தும், உடல் நலம் இருந்தும் சக்தி இருந்தும் அவங்க அதை ஆரோக்கியமாக பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக வீணாக தான் போகும் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்லோகத்தில் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் பார்த்தோம்னா, பிறப்பு, ஜாயத்தை, அதாவது ஜனனம்னு சொல்கிறோம் இல்லையா? ஜென்ம, மிருத்யு, ஜரா, வியாதின்னு நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம். ஜென்மம்னா பிறப்பு, மிருத்யுன்னா இறப்பு, ஜரான்னா இது வயோதிகம், வியாதி அப்படின்னா நமக்கு தெரியும், அதே தான் தமிழில் வியாதி தான், அந்த சமஸ்கிருதத்துலேயும் அதே மீனிங் தான். இப்போ ஜாயத்தே அந்த ஜென்மத்திலிருந்து தான், அந்த ஜென்மம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது ஜாயத்தே, பிறக்கிறது. மிரியத்தே இறக்கிறது. கதாச்சித் ந அயம் பூத்வா பவிதா. ஸோ
இந்த பிறப்புக்கும் அந்த ஆத்மாவோட பிறப்பு, ஆத்மாவுக்கு வந்து பிறப்போ இறப்போ கிடையாது இல்லையா? அஜோ அஜக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களுக்கு வந்து பிறப்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து அஜக. அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ. இப்ப சாஸ்வதம்னா என்ன? எப்பவுமே இருக்கிறது. நம்ம பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் ஒரு பாப்புலரான ஒரு ஸ்லோகத்துல வரும், துக்காலயம் அசாஸ்வதம். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த பௌதீக உலகம் வந்து துக்க நிறைஞ்ச ஒரு இடமா இருக்கும், துக்காலயம். அதுவும் துக்கம் நிறைஞ்ச இடம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே, உறவாகட்டும், பணமாகட்டும், பதவியாகட்டும், பேர் புகழ் எதுவா இருக்கட்டும், அழகு வயது எல்லாமே அசாஸ்வதம், அதாவது நிரந்தரம் இல்லாதது, நித்தியம் அற்றது. இப்ப சாஸ்வதம்னா என்னது? அதுக்கும் எதிர் சொல் இல்லைங்களா? அசாஸ்வதம் சாஸ்வதம். சாஸ்வதோயம் புராணம். சாஸ்வதம்னா நிலையா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மாங்கிறதுக்கு வந்து பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எந்த காலத்திலயுமே அது இருக்கிறது இல்லையா? அதுக்கு வந்து பிறந்த காலம் இறந்த காலம்னு ஒண்ணும் இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க. பெரியமா பெரியமா கிட்ட கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க பெரியப்பா. சரி 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 பாய். ஹரே கிருஷ்ணா. மன்னிக்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து அதை தெளிவா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஆத்மாங்கிறது என்னது? நம்ம தான் ஆத்மா. நமக்கு வந்து பிறப்பு இல்லை இறப்பு இல்லை. ஆனா நம்ம பிறந்திருக்கிறோம் இறந்திருக்கோம்னா அது நம்ம கிடையாது, நம்ம இந்த உடல்ல தான் வந்திருக்கோம். நம்ம நித்தியமா இருக்கோம். பகவான் கிருஷ்ணரும் அஜதான், அஜக, நம்மளும் அஜக. ஸோ நம்ம யாருக்குமே பிறப்புங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துக்கு வர்றப்ப நம்ம கர்ம பலன்கள் மூலியமா நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அது இந்த தாய் தந்தைக்கு பிறக்கிறாங்க, இந்த தாய் தந்தைக்கு இந்த நேரத்துல இப்படிப்பட்டவனா பிறக்கிறாங்க, இவன் இப்படிப்பட்டவனா வாழ்வான், இப்படிப்பட்டவனா சாவான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த கர்மத்தையே, அந்த டிஸ்டினின்னு சொல்றோம்ல, அந்த விதி, அதையவே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி ஒரு விஷயத்துக்கு இருக்கு. அது யாராவதுனால சொல்ல முடியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், நம்ம அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் வகுப்புகள்ல. எது மூலியமா நம்ம இந்த கர்ம விஷயங்களை மாத்த முடியும்? நம்ம செயல்களாலமா, நம்ம செய்யற நல்ல செயல்களால மாத்த முடியும். அது என்ன மாதிரி செயல்கள்? இப்ப நல்ல செயல்கள் தீய செயல்கள்ங்கிறது அது கர்மால வந்துரும். ஆமா, நல்ல செயல்கள்னா புண்ணியத்துல வந்துரும், கெட்ட செயல்கள் பாவத்துல வந்துரும். ஆனா கர்மான்றது உடம்பால அனுபவிச்சுதான் நம்ம அதை தீர்க்க முடியும். பட் சொல்லுங்க மாதாஜி, எனக்கு சொல்லுங்க. கரெக்ட், சரியா சொன்னீங்க. பக்தி செயல்கள்னால மட்டும்தான், பக்தி தொண்டால மட்டும்தான் நம்ம இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து, கர்ம வினைகள்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். இப்ப விதியவே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தியும் பக்திக்கு, பகவானோட அனுகிரகத்துக்கு தான் உண்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த இதுல இப்ப இருக்கோம், இந்த உடல்ல இப்ப நம்ம இந்த பிறவியில இன்னாரா நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஆனா நம்ம ஏற்கனவே பல பிறவிகளா எடுத்திருக்கோம், பல புண்ணிய காரியங்கள் பாவ காரியங்கள் செஞ்சிருக்கோம், நரக வேதனைகளை அனுபவிச்சிருக்கோம், சொர்க்கத்தையும் அனுபவிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒரு பூமியில இருந்துட்டே சொர்க்க வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்காங்க, நரக வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்காங்க. இத நம்மளே கூட சில சமயங்கள்ல மாறி மாறி அனுபவிச்சிருக்கோம். சீதோஷ்ண சுகதுக்கதாக அப்படிங்கிற ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா? 2வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் போன வாரம். சோ நம்ம இந்த உடல்ல இருந்துட்டே நம்ம எல்லாத்தையுமே அனுபவிக்கிற மாதிரி நடக்குது. நம்மளோட கர்ம செயல்கள் மூலியமா அதுவும் நடந்துட்டு தான் வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்குன்னே தனியா சொர்க்கலோகமும் இருக்கு, நரகலோகமும் இருக்கும், அங்கேயும் போய் அனுபவிச்சுட்டு வர்றவங்களும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஜென்மம் எடுக்கிறது, சொர்க்கலோகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உடல் கிடைக்கிறது. இப்ப வந்து ஆகாயத்துல ஸ்பேஸ் ஷிப்ல போறாங்க, நிலாக்கு போறாங்க, மூன் பிளானட் நிலாவுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை அவங்க அணிஞ்சிட்டு தான் போகணும், அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு போறாங்க.
இதே தண்ணியில கடல்ல நீந்த போறாங்க, ரொம்ப நேரம் நீந்த போறாங்கன்னா கடலுக்கு தகுந்த மாதிரி ஆடையை அணிஞ்சிட்டு போறாங்க. இதே வந்து தீ குளிக்க போறாங்க, தீ குளிக்கிறதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, அது என்ன குற்றாலமா குளிக்க போறதுக்கு. ஸோ அதுக்குன்னு தனி ஆடை இல்லை. பட் இப்போ நம்ம நெருப்புல நடக்கணும் அப்படின்னு சொன்னா அப்கோர்ஸ் இந்த அக்னி அந்த கோயிலுக்கு பண்றாங்க, அது காலால அப்படியே நடக்கிறாங்க. பட் சில சமயம் இப்போ இது ஹாட்டான வெதர், இப்போ காடுகள்ல பயங்கரமா ஹாட்டா இருக்கும், ரொம்ப சூடா இருக்கும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷூஸ் போட்டுட்டு போவாங்க. இந்த ஹைக்கிங் ட்ரெக்கிங் எல்லாம் போறாங்கல்ல, மலையில ஏறுறது அந்த மாதிரி எல்லாம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை, அதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்குவாங்க. செருப்பு, ஷூ அந்த மாதிரி தகுந்த மாதிரி போடுறது, குளிர்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடைகள், ஸ்வெட்டர் அந்த மாதிரி போட்டுக்கிறதுன்னு. அதே மாதிரி தான் நம்ம சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு ஒரு தனி அந்த தகுந்த ஆடை, நரகலோகத்துக்கு தகுந்த ஆடைன்னு நம்மளுக்கு அந்த ஆடை தான் உடல், அது அந்தந்த தகுந்த மாதிரி உடல் இருக்கும். இதே பகவான் கிட்ட நம்ம பரமபதத்தை அடையிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்மீகம் சரீரம் கிடைச்சிரும், அது வந்து நித்தியமானதா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு பஞ்சபூதங்களால ஆகப்பட்ட சரீரம் தான் இருக்கு. இப்போ நம்மளோட ஆத்மாவுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்ல. அப்ப எப்பதான் வந்துச்சுன்னா சாஸ்வதம் மட்டும் இல்ல, புராணம், அது ரொம்ப பழமையானது. நம்ம ரொம்ப பழமையானவங்க. அதாவது நம்மளுக்கு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும் குழந்தை. இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு 10 மாசம்தான் ஆயிருக்கு அப்படின்னா கூட அந்த குழந்தை வந்து இந்த சரீரம், அந்த குழந்தையோட சரீரத்துக்கு தான் 10 மாசம், அந்த ஆத்மாக்கு கிடையாது. அந்த ஆத்மா அந்த உயிர் மூச்சு உள்ள இருக்கு பாத்தீங்களா அந்த குழந்தைக்குள்ள, அந்த ஆத்மாக்கு வந்து எந்த ஒரு வயசும் கிடையாது. அது புராணம், ரொம்ப வயசானவங்கன்னு சொல்லிக்கலாம், ஆனா வயசு இல்லைன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. பகவான் எப்படி அதே மாதிரிதான் நம்மளும். என்ன அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த உவமைய. பகவானுக்கும் நமக்கும் எல்லாமே ஒண்ணுதான். அவரோட எப்படி சொல்றதுன்னா குணங்கள் 6 விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவர் எல்லாத்துலயுமே முழுமையா இருக்காரு இல்லையா. அழகு, பியூட்டி, வெல்த், நாலேஜ், ரெனன்சியேஷன், பவர், ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்கள் இருக்கா. இது வந்து தமிழ்ல புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் அதை வந்து மொழிபெயர்க்கிறேன், இல்லைன்னா நான் கண்டினியூ பண்றேன். மொழிபெயர்க்கணுங்களா? அதாவது பியூட்டினா அழகு, ரெனன்சியேஷனா அந்த பற்றற்ற தன்மை, அதுக்கப்புறம் ஃபேம்னா அவருக்கு இருக்கிற அந்த பிரதிஷ்டை, ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்குமே தெரிஞ்சவரா இருக்காரு. அப்புறம் இது பணம், அவருக்கு இருக்கிற மாதிரி யாருக்குமே இருக்காது இல்லையா. அந்த அழகு, ஐஸ்வர்யம் இதெல்லாம் அவருக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 6 விஷயங்கள் முழுசா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. முக்கியமா இந்த 6 விஷயங்களை எடுத்து சொல்றாரு பராசர முனி. இது முழுமையா இருக்கிறதுனாலதான் அவர் பகவான். நம்மகிட்டயும் இந்த விஷயங்கள் இருக்கும், அங்கங்க இருக்கும், எல்லாமே இருக்கலாம் சில பேத்துக்கு. ஆனா எல்லாமே முழுமையா இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறி. 100% இருக்காது, பகவானுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பகவானும் சச்சிதானந்தம் தான், நம்மளும் சச்சிதானந்தம் தான். அவருக்கும் அவரும் எப்பவுமே நித்தியமா இருக்காரு. சத் அப்படின்னு சொல்றோம். சித் அப்படின்னா அவருக்கும் எல்லா ஞானமும் இருக்கு, நமக்கும் இருக்கு. அதே மாதிரி ஆனந்தம், அவரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காரு. நம்மளும் அதே மாதிரி தான். என்ன நம்ம இந்த சரீரத்துல, பௌதிக சரீரத்துல இருக்கிறதுனால நம்மளால அந்த சந்தோஷமா இருக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு விஷயங்கள் வரும் இல்லையா. இந்த உடலுக்கு கனெக்டட் ஆகி ஒரு சில கர்மா இருக்கும். இப்ப இந்த உடல்ல இருந்துட்டே பக்தி தொண்டை செஞ்சா நம்மளுக்கு இந்த கர்ம வினைகள் வராது, பாவங்கள் குறையும், பாவங்கள் இனி சேராதுன்னு சொன்னோம் இல்லையா. எப்படி அப்படின்னா, கர்மம் அப்படின்னாலே செயல்கள் இல்லையா. நார்மலா இப்ப செயல்கள் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு நேர்வினையோ எதிர்வினையோ ஒண்ணு வரதான் செய்யும், இல்லாம இருக்காது. ஆனா அதேவே கர்மாவா செய்யாம அக்கர்மாவா செஞ்சுட்டோம்னா, அக்கர்மா அப்படின்னா பக்தின்னு அர்த்தம், அப்படி செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு விளைவு கிடையாது. இப்ப அர்ஜுனனுக்கு வந்து சொல்ற விஷயமெல்லாம் என்ன அப்படின்னா, நீ வந்து அந்த போர்ல இது குருக்ஷேத்திர போருக்கு வந்திருக்க, நீ ஒரு சத்திரியன், போர் புரிஞ்சுதான் ஆகணும், நீ கொலை செஞ்சுதான் ஆகணும். அப்ப மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கு பார்த்தாங்கன்னா, என்னது இது, ஒரு உயிரை கொல்றாங்க, ஒரு உயிர் இல்ல பல கோடிக்கணக்கான பேர்த்த கொல்றாங்க இல்லையா. அர்ஜுனன் ரொம்பவே பலசாலி, இந்த வில்வித்தையில ரொம்ப சிறந்து விளங்குன பலசாலி. அப்போ அந்த ஒரு அம்பு இதாலே 10,000 பேர் சாகலாம், பல பேர் சாகலாம். அப்போ அவ்வளோ போர் வீரர்களை அவனுக்கு கொல்றதுக்கு உண்டான சக்தி கண்டிப்பா இருக்கு, பகவானோட ஆசீர்வாதமும் இருக்கு. பகவான் வந்து நீ செய்யறது தப்பு,
வயலன்ஸ், அந்த அஹிம்சை எல்லாம் பண்ணக்கூடாது, சாரி அஹிம்சை இல்லை ஹிம்சை, ஹிம்சை எல்லாம் பண்ணக்கூடாது, நீ யார் உயிரையும் கொல்லக்கூடாது, பேசாம வீட்டுக்கு போன்னு சொல்லவே இல்லை. பகவான் சொன்னதெல்லாம் என்னன்னா, நீ கொல்றதுக்கு வந்திருக்க சத்திரியனா, அந்த வேலையை பாரு. நீயே இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்க சம்பந்தமே இல்லாம, உனக்கு விஷயம் தெரியாதா? கஷ்மாலம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த குற்றங்கள் உனக்குள்ள வந்திருக்கு? ஒரு ஆரியனா இருந்துட்டு, அதாவது ஒரு சிவிலைஸ்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பண்புள்ள ஒரு மனிதன் வந்து, பண்பாடு தெரிஞ்ச மனிதன் வந்து இந்த மாதிரி புலம்ப மாட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. கரெக்டா? முதல்ல அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏன்னா இப்ப நமக்கு ஆத்மா என்ன சரீரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப என்னோட கடமையை தான் நான் செய்யறேன். அந்த செயல் வந்து கொலை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கு பாவ விளைவு உண்டு, நரகம் தான் அதுக்கு தண்டனை. குலம், அவங்க வம்சத்துல வர அந்த குல வம்சம் எல்லாமே நாசமாயிரும். இது எல்லாமே உண்மைதான். ஆனா அது எதுக்காக செய்யறோம், அந்த இன்டென்ஷன், நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா அப்படியே மாறுது கதை. அப்ப அந்த நோக்கம் தான் முக்கியம், செயல் முக்கியமா அப்படின்னா இல்ல, நோக்கம் தான் முக்கியம். செயலும் முக்கியம்தான், ஒரு அளவுக்கு செயலும் முக்கியம்தான். பட் அதே சமயத்துல நோக்கம் வந்து, இப்போ பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக அவன் வந்து கொலை செய்ய போறான். பகவானுக்கு சேவைனா என்னன்னா, பகவான் சொன்ன நிமித்த மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஒரு கருவியா இரு, நான் சொல்றத நீ செய்யறதுக்கு உன்ன கருவியா நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா. அப்போ கிருஷ்ணருக்கு நம்ம எல்லாருமே ஒரு கருவிகள் அப்படின்னா, அவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நம்ம மூலியமா செய்யறதுக்கு நம்ம வந்து அனுமதின்னு சொல்றதை விட நம்ம வந்து அதை வாய்ப்பா எடுத்து ஒரு பகவானோட சேவையா செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுல நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, ஆத்ம திருப்தி கிடைக்குது இல்லையா. அதே சமயத்துல தனக்காக, தன்னோட புலனின்பத்துக்காக, இப்ப ராவணன் வந்து தான் அனுபவிக்கணும், தான் புலனின்பத்தை அனுபவிக்கணும்னு பல பேர்த்தோட இளவரசிகள், பல ராஜாக்களோட மகள்கள் இருப்பாங்களே இளவரசிகள், அவங்களையெல்லாம் கடத்திட்டு வந்துருவான். ரிஷிகள்கிட்ட இருந்து சில பேர்த்த கடத்திட்டு வருவான், ராஜாக்கள்கிட்ட இருந்து மனைவிகளை கடத்திட்டு வருவான். யாரை கடத்திட்டு வந்தாலும் அவனோட இன்பத்துக்காக தான் கடத்திட்டு வந்தான். அவனுக்குன்னு எந்த நோக்கமும் பெருசா உயர்ந்த நோக்கம் கிடையாது. பரம் திருஷ்டுவே நிவர்த்தத்தே அப்படின்னு பகவத்கீதையில வரும், இன்னும் அடுத்த வருஷ ஸ்லோகங்கள்ல வரும். அதாவது நம்மளுக்கு வந்து, நம்ம இந்த உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் கிடைக்குது அப்படின்னா, ரசமலாய் கிடைக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கம்பர்கட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ரசமலாய் சில பேத்துக்கு இன்னும் கம்பர்கட்டு பிடிக்கும் ரசமலாயை விட. பரவாயில்ல, ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன். ரசமலாயே இல்லை ரசகுல்லான்னு வச்சுக்கோங்க, இல்லை குலோப் ஜாமுன் ஏதோ ஒன்று, அது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ரொம்ப டிவைனா, ரொம்ப தெய்வீகமான ஒரு ஒரு ருசியில இருக்கு. ரோஸ் வாட்டர் இதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகா டேஸ்டா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கு, அது கிடைக்குது. ஆனா நம்ம எப்பவும் சாப்பிட்ற கம்பர்கட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மட்டமான தரம், அந்த அளவுக்கு ருசியும் இல்லை, அது பிரசாதமும் இல்லை. அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈடுபாடு இருக்காது. ஆனா அதுதான் இருந்ததுன்னு அதை தான் இத்தனை நாளா உபயோகப்படுத்திட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப இது கிடைச்சிருச்சு அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை விட்டுட்டு கிடைக்கிறத தான், அதை நல்ல விஷயம் கிடைக்கிறதுனா அதுக்கு தான் போவாங்க இல்லையா. அதுதான் பக்தியும். இப்ப நம்ம சின்ன சின்ன புலன் இன்பத்துல நம்ம மூழ்கி இருக்கோம் அப்படின்னா, இப்போதைக்கு இதுதான் இன்பமா தெரியுது, அதனால மூழ்கி இருக்கும். ஆனா எப்ப பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில அறிமுகமாகுதோ, நமக்கு தெரிய வருதோ, நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், படிக்கிறோம், இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இந்த புலனின்பங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு சின்ன அல்ப சந்தோஷம், ஸ்வல்ப அப்பியஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகத்தோ பயாதுன்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அதாவது சின்ன, நீங்க வந்து நம்ம வந்து இந்த சொல்ப விஷயங்களை வந்து பிரமாதமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க பக்திய சொல்பமா நினைச்சு பண்ணா கூட பெரிய அளவுகளுக்கு உங்களுக்கு பயம் ஏதாவது இருந்த இது மேலேயாவது அதை நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா பகவத்கீதையில. அதுதான். ஸோ நம்ம வந்து இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே, இந்த சரீரத்துல இந்த உடலுக்கு வந்து இந்த உடலை வந்து யாராலும் கொல்ல முடியாது அர்ஜுனா. நீ நினைக்கிற நீ கொன்ற இவங்க இந்த கௌரவர்களை எல்லாம் நீ கொல்ல போறன்னு நீ நினைக்கிற. ஸோ நீ கொன்னோடனே அவங்க எல்லாம் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே,
இந்த உடல்களை கொல்லவும் முடியாது. அதாவது இப்போ ஒரு ஒரு டூல் இருக்குன்னா, ஒரு கத்தியோ இல்ல வாளோ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது உடலை தான் கொல்லுது இல்லையா? கொல்லப்படக்கூடியது எதுனா அந்த சரீரம் தான். ஆனா இந்த இது ஆத்மா வந்து கொல்லப்பட முடியுதா அப்படின்னா முடியாது, கொல்லவே முடியாது. இன்னும் அடுத்த ஸ்லோகங்கள்ல பார்ப்போம். என்ன மாதிரி விஷயங்களை வச்சுனாலும் கொல்ல முடியாது. அது கத்தி ஆகட்டும், அருவாள் ஆகட்டும், தீ ஆகட்டும், தண்ணி ஆகட்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்ட உடல், ஆத்மாவும் அதுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஆத்மா அது கிடையாது. சத் சித் ஆனந்தம், சத் சித் ஆனந்தம். இது மூலியமா தான் அது உருவாக்கப்பட்டது, பஞ்சபூதங்கள்னால அல்ல அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது, அப்புறம் இந்த உடலோட தற்காலிகமான உறவுகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பாகட்டும், இல்ல தற்காலிகமா ஒரு பண ரீதியாவோ, உடல் ரீதியாவோ, மன ரீதியாவோ, உறவு ரீதியாவோ, பதவி ரீதியாவோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பு வந்தாலும் அது தற்காலிகம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இந்த சரீரமே தற்காலிகம் போது சரீரத்துக்கூட உறவுகள் வச்சிருக்கிற இந்த பதவி, அழகு, வயது, இல்ல பிரச்சனைகள், உறவுகள், இது எல்லாமே என்ன ஆகும்? அதுவும் தற்காலிகமா தான் இருக்கும். அப்படிங்கறத நம்ம நம்பி புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம குழப்பிக்கவே மாட்டோம் இல்லையா? சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 21 படிக்கிறீங்களாங்க மாதாஜி? வேதா விநாசினம் நித்யம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி அந்திகம். பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி? பொருளுரை. ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் பக்குவமான உபயோகம் உண்டு. பூரண அறிவில் நிலை பெற்றவன் எதை எங்கு உபயோகித்தால் அதன் தகுந்த உபயோகம் கிடைக்கும் என்பதை அறிவான். அதுபோலவே வன்முறைக்கும் ஒரு உபயோகம் உண்டு. வன்முறையை எப்படி உபயோகப்படுத்துவது என்பது அறிவுடைய நபரை பொறுத்தது. நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார். மனித சமுதாயத்தின் சட்ட புத்தகமான மனு சம்ஹிதையில் கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போதுதான் அவன் தான் செய்த மாபெரும் பாவத்திற்கு மறுபிறவியில் துன்புற மாட்டான். எனவே கொலையாளியை மன்னர் தூக்கிலிடுவது நன்மை தரும் செயலே. அதுபோலவே போர் புரிவதற்கான கட்டங்களை கிருஷ்ணரால் விடப்படும் போது அத்தகைய வன்முறை உன்னத நீதிக்காகவே என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். கிருஷ்ணருக்காக போர் புரிவதன் மூலம் இழைக்கப்படும் வன்முறையே அல்ல. ஏனெனில் மனிதன் ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் கொல்லப்பட முடியாதவன். மேலும் நீதியை காப்பதற்காக வன்முறையும் அனுமதிக்கப்படுகிறது. இதனை நன்கறிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் அறிவுரைகளை பின்பற்றியாக வேண்டும். அறுவை சிகிச்சையானது நோயாளியை கொல்வதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே. எனவே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் கட்டளைப்படி நடைபெறும் இப்போர் முழு அறிவுடன் நடக்கப் போவதால் எவ்வித பாவ விளைவும் இதில் சாத்தியமில்லை. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து வேதா விநாசினம் நித்யம் யாயேனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா, பார்த்தனே, ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன். 4 விஷயம் சொல்றாரா? ஸோ பிறப்பற்றவன், ஜென்மா, மிருத்யு, ஜரா, வியாதி, 4 விஷயம் நம்ம பார்க்குறோம் ஒரு சரீரத்துக்கு. ஆனா ஆத்மாக்கு என்ன பார்க்குறோம்? அதனோட எதிர் சொல்கள் தான் பார்க்குறோம் ஆல்மோஸ்ட், இல்லைங்களா? ஸோ ஆத்மா வந்து எப்படி? பிறப்பில்லை, ஜென்மா கிடையாது, மிருத்யு அழிவற்றது, நித்தியமானது, மாற்றம் இல்லாதவன். இப்போ ஒரு உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 6 விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுமா, இல்லைங்களா? 6 சேஞ்சஸ் இருக்குமா. ஓகே, பிறக்கிறோம், அதுக்கப்புறம் அதான் தேகினோஷ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஷரா, அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா? அதுல வரும் பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம்.
அந்த சின்ன வயசு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் சின்ன வயசு குழந்தை தவழுது, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடக்குது, அதுக்கப்புறம் பெரியவன் ஆகுது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது, குழந்தை பெத்துக்குது, வயசாகிறான், இறந்துடுறான் இல்லையா. இப்போ ஒரு 6 ஸ்டேஜ் இருக்கு. அதுல வந்து மெயின்டெனன்ஸ் ஆகிறதும் ஒரு ஸ்டேஜ் தான் இல்லையா. குழந்தை பிறந்தோடனையும் அது வளர்றது ஒரு ஸ்டேஜ், பெரியவனாகி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அதை மெயின்டைன் பண்றான், அப்புறம் வயசாகுது, அப்புறம் சாகுறான்னு சொல்லிட்டு ஒரு 6 சேஞ்சஸ் நம்ம பாக்குறோம் எல்லாத்தோட வாழ்க்கையிலும். இது நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு கொசு இல்ல ஒரு பூச்சி அதை எடுத்துட்டா கூட இந்த 6 விஷயங்களை வந்து அது கடக்குமா. சில சில ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த 6ஐயும் பண்ண முடியாட்டி கூட சில முக்கியமான விஷயங்கள் பண்ணிதான் ஆகும். பிறக்கும் இறக்கும், அதுக்கு இடையில அது ரீப்ரொடியூஸ் பண்ணும், குழந்தை பெத்துக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிதான் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா எல்லா உயிர் ஜீவராசிகளுமே இந்த 6 விஷயங்களையும் கடந்துதான் செல்லணும். அது மட்டும் இல்ல, சில பூச்சிகள் சில சில பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி பூச்சி அந்த மாதிரி இந்த 6 விஷயத்தையும் ஒரே நாள்ல கூட முடிச்சிரும். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒரே 1 மணி நேரத்துல கூட இந்த 6 விஷயங்களையும் முடிச்சிடும். நம்ம வந்து 100 வருஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்தந்த பிறவி அந்தந்த ஜீவ ராசிகள் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி ஜீவராசிகள், அதுகளுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் இதுக்கு தகுந்த மாதிரி அது எத்தனை காலம் வாழுது அப்படிங்கிறது அதனோட விதி, அது அதனோட ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ் படி அது வாழும். இப்போ இந்த பதத்துல நமக்கு திருப்பியும் கிருஷ்ணர் சொல்றாரு, ஆத்மா வந்து இப்படிதான் அப்படிங்கறது வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம ஞானத்தை தானே கொடுக்குறாரு. அந்த ஆத்மாவோட குணாதிசயங்களை தான் கொடுத்துக்கிட்டே வர்றாரு இல்லையா. அப்புறம் இதுல என்ன சொல்றாரு, பார்த்தனே ஆத்மா அழிவற்றவன், நித்தியமானவன், பிறப்பற்றவன், மாற்றமில்லாதவன் என்பதை எவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்வதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி. அப்போ அர்ஜுனா, நீ கொல்லவும் இல்லை, அந்த கொலைக்கு காரணமானவனும் நீ இல்லை, அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ ஆத்மாவை கொல்லலையே, ஆத்மாவுக்கு தான் பிறப்பே இல்லையே, அதுக்கு எப்படி இறப்பு இருக்க முடியும், அதுக்கு எப்படி வயசாக முடியும், அதை எப்படி கொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நீ கொல்றதெல்லாம் எதைய அப்படின்னா சரீரத்தை தான். ஆனா அந்த சரீரத்தோட கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தானே அவன் சாக போறான், நீ பண்ண போறது இல்லையில. அப்போ அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஆழமான இது ஞானத்தை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம குழம்பிதான் போவோம். மேலோட்டமா பார்த்தா எது உண்மை அப்படிங்கிறது, எது பொய்யோ அதை தான் நம்ம உண்மையா எடுத்துக்குவோம். அதுதான் மாயா இல்லையா. மாயா அப்படின்னா இது இல்லை, எது இல்லையோ அதுதான் மாயா, எது உண்மை இல்லையோ அதுதான் மாயா. உலகத்துல வந்து எல்லாமே நம்ம உல்டாவா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆத்மா வந்து சரீரம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆத்மா வந்து தற்காலிகமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சில சில தத்துவங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆத்மாவும் சரீரமும் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிம்பாங்க. அப்புறம் சரீரம் அந்த இறக்கும் போது ஆத்மாவும் சேர்ந்து இறக்குது. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சரீரம் இறந்தோடனே அந்த அது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தியாசமே தெரியாது, ஆத்மா வேற சரீரம் வேறு. இப்ப எனக்கு நான் இப்ப படிச்சதுனால பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியுது இல்லையா. இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா பகவத்கீதையெல்லாம் தொடர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் ஆத்மாங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு தெரியாது. ஆத்மாவும் சரீரமும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் கூட தெரியாது, அதை பிரிச்சு பார்க்கணும் இல்ல 2 விஷயம் இருக்கு அது 2 ஒண்ணு, அந்த அளவுக்கு கூட எனக்கு ஞானம் கிடையாது இல்லையா. இந்த மாதிரி நம்ம ஆன்மீக அறியாமையில நிறைய பேர் இருக்கும். பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறமே இன்னுமே நான் உடல்ல வந்து ஒரு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒன்னாதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்களா. அதுல இருந்து வெளியில வரணுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும். எப்படி அப்படின்னா நம்மளால இதை வெளியில வர முடியாது. இது இந்த உடல் இப்போதைக்கு நம்ம இந்த உடல்ல இருக்கோம், இந்த பிறவியில இந்த உடல்ல இருக்கோம். அதுல நம்ம பக்தி தொண்டுல ஈடுபட நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த என்ன இயற்கையாவே பற்றற்ற தன்மை நம்மளோட உடல் மேல வர ஆரம்பிச்சிடும். உடலை பாதுகாக்கணும் அதெல்லாம் சரி. இப்போ காரை போய் நம்ம கட்டி தழுவி உறவா கொண்டாடிட்டு இருப்போம், ஒரு டிரைவரா உபயோகப்படுத்துறோம், கொண்டு வந்து காரை ஷெட்ல போடுறோம், பகல்ல எடுத்துட்டு போறோம், இரவு கொண்டு வந்து வைக்கிறோம், அவ்வளவுதான். அந்த காருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அது தூங்குது, நம்மளும் போய் தூங்குறோம். அடுத்த நாள் காலையில நம்ம வேலைக்கு போகணும், திருப்பியும் அதை சுத்தப்படுத்தி எடுத்துட்டு போறோம். அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறோம், ஏதாவது பெட்ரோல் தீந்துருச்சு அப்படின்னா பெட்ரோல் ஊற்றி நிரப்புறோம்.
இல்ல ஏதாவது மெக்கானிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா மெக்கானிக்கை கூப்பிட்டு பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம உடல் நல குறைவு அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பாக்குறோம். பசிக்குதுன்னா ஃபுட்டு போட்டு ரீஃபில் பண்றோம். இதேதான், எல்லாம் அதேதான் கான்செப்ட். என்னன்னா நம்ம ரொம்ப அந்யோன்யமா ஃபீல் பண்றோம் நம்ம உடல் கூட. அச்சச்சோ உடல்ல இப்படி இருக்கே, இந்த இடத்துக்கு ஏன் நம்மளுக்கு பரு வந்துருச்சு, ஏன் இந்த இடத்துக்கு சுருக்கம் வந்துருச்சு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அத ஒரு சரீரமோட அந்த 6 சேஞ்சஸ்ன்னு சொன்னோம் பாத்தீங்களா, 6 விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் 6 விஷயங்கள் நடக்குது. அப்ப அதுல ஒரு பாட்டு தான் அப்படிங்கறத நம்மளால சில பேர்த்தனால ஏத்துக்க முடியறது இல்ல. இப்படி எனக்கு உடல்ல குறையலாம், நான் 60 வருஷமா நல்லா இருந்தேனே, இப்ப என்ன ஆச்சு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட காட் பிரதர் ஒருத்தர், என்னோட குரு மகராஜோட இன்னொரு சிஷ்யர் இருக்காரு. அவரு மெல்பர்ன்ல இருந்தாரு. அவரோட அம்மா வந்து 80 வயசு. அவங்களுக்கு அவ்வளோ வருஷம் வரைக்கும் ஒரு நோய் வரல, ஒரு சளி காய்ச்சல் வரல. ஆனா இப்ப ரீசெண்டா அவங்க உடம்பு சரியில்லாம ஆச்சு. அதுக்கப்புறம் நல்லாயிட்டாங்க பகவானோட அனுகிரகத்துல. பட் அது வந்து பெரிய ஆச்சரியம் தானே அவங்களுக்கு, எப்படி வரலாம் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி நம்மளா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் இந்த மாயை. மாயையோட வேலையே என்னன்னா நம்மள வந்து பாடா படுத்த வச்சு பகவானை நினைக்க வைக்கிறது தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், பாடா பட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனா பகவானை நினைக்கிறது இல்ல. இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலை. இப்போ அர்ஜுனன் வந்து இது வன்முறை அப்படின்னு பாக்குறான். ஆனா இது வன்முறை இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இப்ப கிருஷ்ணர் இத்தனை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயர்ந்த நோக்கம் இல்லையா. இப்ப ஒரு டாக்டர் வராரு, கத்தி எடுக்கிறாரு, தன்னோட நோயாளியோட நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு மருகோ ஒரு கட்டியோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த கத்தியை உபயோகப்படுத்தி அவரு அந்த உடலை வந்து கட் பண்ணி அந்த ஒரு பகுதியை, தேவையில்லாத பகுதியை எடுத்து போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் நல்லதுக்கு தான் நமக்கு தெரியுது. இப்ப கத்திய வந்து ஒரு திருடன் கையிலயோ கொலைகாரன் கையிலயோ கொடுத்தா அவன் வேற மாதிரி உபயோகப்படுத்தி இருப்பான். இதே ஒரு மருத்துவர் கையில இருக்கும்போது அந்த கொலையாளி பண்ற மாதிரிதான் இந்த மருத்துவரும் கத்தியில குத்துறாரு, ஒரு சரீரத்தை குத்துறாரு, அதுல இருந்து ஏதோ எடுத்து போடுறாரு. ஆனா இவருக்கும் அந்த கொலையாளிக்கும் பல வித்தியாசம் இருக்கு. அப்போ அது வன்முறை தான், ரெண்டுமே வன்முறை தான். ஆனா நம்ம என்ன நோக்கத்துல பண்றோங்கிறது முக்கியம். அதனோட பலன் என்ன, அதனோட பயன், அதாவது உபயோகம் என்ன, அதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவர் பண்றது சரின்னு நமக்கு தோணும். அது நல்ல மருத்துவரா இருக்கணும். இந்த காலத்துல இந்த போகஸ் குரு மாதிரி, போலி குரு மாதிரி போலி மருத்துவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால நம்ம போய் அவங்க அதுக்கு கத்திய வந்து திருடங்கையிலேயே கொடுத்துடலாம். இந்த மாதிரி போலி மருத்துவர் கையில கொடுக்கறதுக்கு. சரி, இப்போ பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. நீதிபதி கொலை குற்றம் செய்தவனுக்கு மரண தண்டனை விதித்தாலும் அவரை குறை கூற முடியாது. ஏனெனில் அவர் நீதி நெறிகளின் அடிப்படையில் தான் குற்றவாளியின் மீது வன்முறையை உபயோகித்தார் இல்லையா. இதுக்கு உதாரணம் நம்ம இதை சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்ப ஆர்மி ஆபீசர் வந்து பக்கத்து வீட்டுல குடி வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சில தீவிரவாதிகள் வர்றாங்க அப்படின்னு இவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, துப்பாக்கி எடுக்கிறாரு, சுடுறாரு, அந்த ஊர் மக்களை காப்பாத்துறாரு. அந்த தீவிரவாதிகள் இறந்துட்டாங்க. இப்ப 6 தீவிரவாதிகளை இவர் கொன்னுட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப துப்பாக்கி உபயோகப்படுத்தினது, 6 தீவிரவாதிகள் இறந்தது, இந்த விஷயமெல்லாம் அரசுக்கு போகுது செய்தி. அப்போ அரசு வந்து இவர் என்ன பண்றாங்க, ஜெயில போடுவாங்களா கௌரவிப்பாங்களா? கௌரவிப்பாங்க இல்லையா. இப்ப 6 கொலை பண்ணிருக்கிறான், இப்ப எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருப்பணும், அப்படியா பண்ணுவாங்க? கிடையாது. கொலை இல்ல. இது வந்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்கான், நம்மளோட ஊர் மக்களை காப்பாத்திருக்கான், நாட்டு மக்களை காப்பாத்திருக்கான். இந்த ஆபீஸருக்கு, இந்த ஆர்மி ஆபீஸருக்கு நம்ம ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு எல்லாரும் கம்யூனிட்டியில, சமுதாயத்துல, இது அரசு நிலையில எல்லாருமே பாராட்டு செய்வாங்க. இது ஆர்மி ஆபீசர் தான். ஆனா இப்ப முன்னாடி சொன்ன விஷயம் வந்து கவர்மெண்ட் சொன்னதுனால பண்ணான்னு வச்சுக்குவோம். இப்போ கவர்மெண்ட் சொல்லாம கொலை பண்ணிடுறான் சும்மா ரோட்ல போற 6 பேரை. அப்ப என்ன ஆகும், அவனை கௌரவிப்பாங்களா இல்ல ஜெயில புடிச்சு போடுவாங்களா? இது தவறு தானே, ஜெயில போடுவாங்க. கரெக்ட். இப்ப அதுதான் இப்ப நம்ம அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றதும் அதுதான். இப்ப கிருஷ்ணர் சொல்லிதான் அர்ஜுனன் இந்த வேலையை பண்றான்.
இல்லையா? ஏன்னா இப்போ இனிமேல் பண்றது. பட் குருக்ஷேத்திர போருக்கு வந்ததே வந்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான். மக்கள் எல்லாம் தர்ம வழியில போகணும். ஒரு ஒரு பொய்க்காரன் கிட்டயோ அதர்மவாதி கிட்டயோ அந்த நாடு இருந்தா, இந்த உலகம் இருந்தா என்ன ஆகும்? மக்களும் தீய செயல்கள்ல ஈடுபடுவாங்க. சங்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எந்த மாதிரி சங்கம் எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அரசரே, அந்த தலைவரே மோசமா இருந்தா மக்கள் எப்படி நல்ல வழியில போக முடியும்? அதனாலதான் கிருஷ்ணருக்கு வந்து யுதிஷ்ட மகாராஜா தான் அரசரா வைக்கணும் அப்படிங்கறதோட விருப்பம் இல்லையா? சோ நம்ம இந்த உதாரணத்தையும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த காலத்துல எல்லாம் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, திருடன் வந்து திருடுனானா அந்த கை, எந்த கை திருடுச்சோ அந்த கையை வெட்டிடுவாங்க. எந்த காலை உபயோகப்படுத்தினாலும் அந்த காலை வெட்டிடுவாங்க. இல்ல சில விஷயம் தவறான விஷயங்கள் நடந்ததுன்னா அவனை தூக்குல போட்டு கொன்றுவாங்க, இல்ல தலைய வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி. அப்ப எதுக்காக இத பண்றாங்க அப்படின்னா, அப்பெல்லாம் தெரியும் அரசர்களுக்கு வந்து எல்லாருமே இந்த வேத முறைப்படி தானே பண்றாங்க, பிராமணர்கள் கிட்ட கேட்டுதான் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த காலத்துல வந்து பிராமணர்களை கேட்கறதில்ல. பிராமணர்கள் யாரா இருப்பாங்க? ஃபுல்லா படிச்சவங்க, வேத சாஸ்திரங்களை படிச்சவங்க, அதை வந்து முறையா கத்துக்கிட்டவங்க, அதை எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட இருந்துதான் பிராமணர்ஸ் கிட்ட இருந்துதான் இந்த சத்திரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்டு கேட்டு பண்ணுவாங்க. தசரத மகாராஜே குழந்தை இல்லைன்னும் வருத்தப்படுவாரு. அப்புறம் வசிஷ்ட முனி கிட்ட கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரு இந்த மாதிரி பண்ணலாம், யாகம் பண்ணலாம்னு சொல்லுவாரு இல்லையா? அந்த மாதிரி அந்த இப்ப அம்பரீஷ் மகாராஜ் இருந்தாரு இல்லையா, அவரும் துர்வாச முனி வந்துட்டு வந்திருக்காரு விருந்தாளியா. ஆனா இவரு துவாதசிய பாக்கணும். அந்த நேரத்துல ஏகாதசியை முடிச்சு துவாதசிக்குள்ள நுழையறாங்க. ஏகாதசி விரதத்தை முடிக்கணும் ப்ராப்பரா. அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவரு வந்துட்டாரு இல்லையா அம்பரீஷ மகாராஜ் அரண்மனைக்கு. அப்ப அவர் போய் குளிச்சுட்டு வரேன், உணவை தயாரா வைன்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஆனா அம்பரீஷ் மகாராஜுக்கு அந்த நம்ம வீட்டுக்கு தேடி வந்த நம்மளோட விருந்தினர்களுக்கு அவமரியாதை கொடுக்கற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. எதுவும் அந்த விரதத்தை வந்து நம்ம அப்படி முடிக்க கூடாது, சாப்பிட்டு முடிக்க கூடாது. அதே சமயத்துல விரதத்தை முடிக்காம இருக்கக்கூடாது. அது ரொம்ப பெருத்த அவமானம் பகவானுக்கு. நம்ம பண்ற விரதத்துக்கும் அதுக்கும் ரொம்ப அவமானம் இல்லையா? அந்த நம்ம பகவானுக்கும் நல்ல ஒரு மரியாதை செலுத்தாதத்தனும். நம்ம ஏகாதசி கரெக்டா கடைபிடிச்சிட்டு அடுத்த நாள் துவாதசி அப்ப அது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அந்த நேரத்திலயோ 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டியது பண்ணிடணும். இவரு என்ன பண்றதுங்கிறது குழப்பத்துல அப்ப யார கேக்குறாரு? பிராமணர்கிட்ட தான் கேக்குறாரு. சோ அப்புறம் பிராமணர்கள் தான் சொல்றாங்க, துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கங்க, அது வந்து நீங்க கடைபிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஏகாதசியை முறிச்ச மாதிரியும் இருக்காது, முறிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கரெக்டா. அதே மாதிரிதான் அவரும் கேட்டுக்கிறாரு. அது அதனால அப்பெல்லாம் அரசர்கள் வந்து பிராமணர்கள் கேட்டுதான் பண்ணுவாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி யாருமே கேட்கறது இல்ல. தலைவர்கள் வந்து அவங்களோட போக்குல போறாங்க, அது தவறான வழின்னு தெரிஞ்சேதான் அந்த வழியில போறாங்க. சோ இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு துரதிருஷ்டவசமான நிலைதான். இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இப்ப மக்களுக்காக நம்ம ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு போர்ல ஈடுபடுவது, வன்முறையில ஈடுபடுவது வந்து உன்னத நீதிக்காக, உயர்ந்த நீதிக்காக. அதனால இதுக்கு தண்டனை கிடையாது, நரகம் கிடையாது, எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா நெகட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது இல்லையா? எதிர்மறையா எதுவும் நடக்காது, எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும். எப்படி ஒரு மருத்துவர் வந்து நோயாளியை காப்பாத்துறதுக்கு அந்த கத்தியை எடுத்து பண்றாரோ அந்த மாதிரிதான் நீ அர்ஜுனா இத நீ பண்ணு என்னோட கட்டளை கீழே, இதுக்கு வந்து பாவ விளைவுகள் வராது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ இதுக்கு இதுக்காக தான் சுத்தி என்ன சொல்றாரு பகவான் கிருஷ்ணர்னா, ஆத்மா வந்து நிரந்தரமானதுதான், இந்த சரீரம் சாக போறதுதான், அது இப்ப செத்துட்டு போகுது, இப்ப என்ன பிரச்சனை, ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே கொலை பண்றோம் அப்படிங்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்தை படிங்க, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் நம்ம. 22 யாருன்னா படிக்கிறாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. யாராவது படிக்க விரும்புறீங்களா மாதாஜி? பிரபு யாராவது படிக்க விரும்புறீங்களா? நீங்களே படிங்க. ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹன் நாதி நரோ அபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணான்
கீர்ணான் யன்யானி சம்யாதி நவானி தேகி. பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. தனிப்பட்ட அணு ஆத்மா மற்றொரு உடலுக்கு மாற்றம் அடைவது பரமாத்மாவின் கருணையாலேயே சாத்தியமாகிறது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதைப் போல பரமாத்மா அணு ஆத்மாவின் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் போன்ற வேத நூல்கள் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கும் இரு தோள பறவைகளுக்கு ஒப்பிடுகின்றன. அப்பறவைகளில் ஒன்று தனி அணு ஆத்மா மரத்தின் கனிகளை உண்கின்றது. மற்றதோ கிருஷ்ணர் தனது தோழனை நோக்கி கொண்டிருக்கிறது. குணத்தால் ஒரே மாதிரியான இவ்விரண்டு பறவைகளில் ஒரு பறவை ஜட உடல் என்னும் மரத்தின் பழங்களால் கவரப்பட்டுள்ளது. மற்ற பறவையோ தனது நண்பனின் செயல்களை வெறுமே நோக்கி கொண்டுள்ளது. கிருஷ்ணர் சாட்சி பறவை, அர்ஜுனன் உண்ணும் பறவை. அவர்கள் நண்பர்களே என்ற போதிலும் அவர்களில் ஒருவர் எஜமானரும் மற்றவர் சேவகனும் ஆவர். இந்த உறவினை அணு ஆத்மா மறந்து விடுவதே மரம் விட்டு மரம் அல்லது உடல் விட்டு உடல் என்று அவன் தனது நிலையை மாற்றிக்கொள்வதற்கு காரணமாகிறது. ஜீவ பறவை ஜட உடல் என்னும் மரத்தில் மிக கடினமாக போராடி கொண்டுள்ளார். எனினும் அறிவுரைகளை பெறும் நோக்கத்துடன் தானே முன்வந்து கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனனை போல தொண்டனான ஜீவ பறவை தனக்கு அருகில் உள்ள பறவையை உன்னத ஆன்மீக குருவாக ஏற்கும் போது உடனடியாக எல்லா கவலைகளில் இருந்தும் அவன் விடுபடுகின்றான். முண்டக உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் இரண்டுமே இதை உறுதிப்படுத்துகின்றன. சமானே ருஷோ புருஷோ நிமக்னோ நிஷ்யா சோதி சோசதி முக்கியமானக துஷ்டம் யதா பஷ்யத் யன்யம் ஈஷம் அந்யமஹேமானாம் இவிவீத சோகக. இரு பறவைகளும் ஒரே மரத்தில் இருப்பினும் உண்ணும் பறவை மரத்தின் பழங்களை அனுபவிப்பவன் என்பதால் கவலையாலும் ஏக்கத்தாலும் பீடிக்கப்பட்டுள்ளான். ஆயினும் பகவானான தன் நண்பனை நோக்கி ஏதாவது ஒரு வகையில் தனது முகத்தை திருப்பி அவரது புகழை புரிந்து கொண்டால் துக்கத்தில் உள்ள இப்பறவை உடனே எல்லா கவலைகளில் இருந்தும் விடுபடுகின்றது. தனது நித்திய நண்பனான கிருஷ்ணரை நோக்கி இப்போது முகம் திருப்பியுள்ள அர்ஜுனன் அவரிடம் இருந்து பகவத்கீதையை புரிந்து கொண்டு வருகிறான். இப்படியாக கிருஷ்ணரிடம் இருந்து கேட்பதன் மூலம் அவரது உன்னத பெருமைகளை அறிந்து கவலையிலிருந்து விடுபட முடியும். வயதான பாட்டனார் மற்றும் ஆசிரியரின் உடல் மாற்றத்திற்காக கவலைப்பட வேண்டாம் என அர்ஜுனன் இங்கு பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான். அவர்களது உடல்கள் அறப்போரில் கொல்லப்படுவதால் பற்பல பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகளில் இருந்து அவர்கள் உடனேயே தூய்மை பெறுவர். எனவே அர்ஜுனன் மகிழ்ச்சி அடையவே வேண்டும். யாகத்தாலோ அறப்போரிலாலோ தனது வாழ்வை இழப்பவர் உடல் சார்ந்த விளைவுகளில் இருந்து விடுபட்டு உடனேயே உயர் வாழ்விற்கு ஏற்றம் பெறுகின்றனர். எனவே அர்ஜுனனின் கவலைக்கு காரணமே இல்லை. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகம் நம்ம அடிக்கடி இதை உதாரணத்தை தான், இந்த ஸ்லோகத்தை தான் உதாரணமா நம்ம நிறைய தடவை உவமையா கொடுத்துருப்போம், பேசியிருப்போம். பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது. இப்ப இந்த உடல் தற்காலிகமானது தானே. அப்போ உடல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? உடல்ல சில நோய் வரல, அதனால அந்த உடல் அதுக்கு மேல அதனால வாழ முடியாது, அதுக்கு மேல அதுக்கு சக்தி இல்லை. அப்படிங்கும் போது அந்த உடலை விட்டுட்டு அந்த ஆத்மா வெளியில போய்தான் ஆகணும். நம்ம எப்படி அந்த காரு பழுதாயிருச்சு, ரொம்ப வருஷமா ஆயிடுச்சுப்பா உழைச்சு, நான் இப்ப புது கார் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னா ஒருத்தன் வருத்தப்படுவானா சந்தோஷப்படுவானா? சந்தோஷம்தான் படுவாங்க. அப்பா இந்த பழசை தூக்கி போட்டு புது காரை வாங்கி நல்லா ஜம்முன்னு போலாம் அப்படின்னு சொல்லி சில அப்கிரேடும் பண்ணிக்குவாங்க. ஏசி காரோ இல்ல ஜிபிஎஸ் அந்த மேப் எல்லாம் வர்ற மாதிரி அதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய வீடு ஆயிடுச்சு, இதை புதுப்பிச்சுக்கலாம், இல்லை இந்த வீடை வேண்டாம் விட்டுட்டு நம்ம புது வீடா கட்டிக்கலாம் அப்படிங்கும் போது யாராவது வருத்தப்படுவாங்களா? கிடையாது, சந்தோஷம்தான் படுவாங்க. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனா கிட்டன்னா, இப்ப பீஷ்மராகட்டும் துரோணாச்சாரியர்கிட்ட அவர் பழைய உடல்கள் இல்லையா, அவங்களாம் ரொம்ப வயசானவங்க.
அப்ப அவங்க வந்து உடலை விட்டுட்டு போறாங்கன்னு நீ வந்து ஆனா அர்ஜுனன் வந்து அந்த இடத்துல ஆத்மா உடல்ங்கிற அந்த டிஃபரன்ஸ பாக்கலையே. அது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பாத்துட்டு இருக்காங்க இல்லையா அர்ஜுனன். நமக்காக நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக பகவத்கீதை கிருஷ்ணர் நமக்கு வலியுறுத்தணுங்கிறதுக்காக அர்ஜுனன் அந்த மாதிரி நினைக்க வச்சு பேச வைக்கிறாரு. அது இல்லைன்னா அர்ஜுனனுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை இல்லையா. அர்ஜுனன் வந்து பகவானோட பக்தன், சிறந்த வீரன், நண்பன் எல்லாமே. சோ அர்ஜுனன் வந்து சரீரத்தையும் ஆத்மாவையும் வேறுபாடு இல்லாம பாக்குறதுனாலதான் இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இந்த பகவத்கீதையெல்லாம். அப்ப அந்த துரோணாச்சாரியரும் பீஷ்மரும் வயசானவங்க, அவங்களோட வயசான உடலை விட்டுட்டு என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா ஒரு புது உடலை தான் எடுக்க போறாங்க. அது சந்தோஷமான விஷயம் தானே, அதுக்கே நீ வருத்தப்படுற அப்படிங்கிற அர்த்தத்துலதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு இல்லையா. நம்ம வந்து ஒரு குழந்தை வருது, புதுசா குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அந்த குழந்தைய நம்ம எவ்வளவு சந்தோஷமா பாராட்டுவோம், சீராட்டுவோம் இல்லையா. அதே அந்த உடல் வந்து வயசாகி அதுக்கு மேல அது வாழ முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னா நம்ம வருத்தம் தான் படுவோம். அடுத்த உடலுக்குனாவது போனா பரவாயில்ல. அந்த ஞானம் அந்த அளவுக்கு நமக்கு யாருக்கும் இருக்கிறது இல்லை. ஆத்ம ஞானம் இருந்துச்சுன்னா இது உடல்னா இது இப்படிதான், இந்த விஷயத்த நம்ம இந்த சுழற்சியை கடந்துதான் போகணும், அடுத்த உடலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்துதான் போகணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துச்சுனாலே நம்ம புலம்புறத நிறுத்திடுவோம். ஒரு இடத்துல நான் படிச்சேன், 6 விஷயங்களோ 5 விஷயங்களோ நம்ம பண்ணக்கூடாது பேசும்போது அப்படின்னு சொல்றது. என்னன்னா பொய் பேசக்கூடாது, புரளி பேசக்கூடாது, இந்த காசிப்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பேசக்கூடாது, அதுக்கப்புறம் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது, அப்புறம் கிரிட்டிசைஸ் தப்ப அதான் குற்றம் சாட்டுறது தான் அதுவும், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, இதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்கள பத்தி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லையிங், காசிப்பிங், கம்ப்ளைனிங், கிரிட்டிசைசிங், போஸ்டிங், தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறது. அப்புறம் என்னதான் பேசுறது, ஒரு விஷயம் பேசினாலே இதுல 5மே இருக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 4 இருக்கும். ஆனா இல்ல 3, 2, 1 இல்லவே இல்லை. இது 5மே பேசக்கூடாது. பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல எல்லாம் பார்ப்போம் நம்ம அந்த குணங்கள், சத்த குணத்துல இருக்கிறவங்க, ரஜகுணம், தமகுணம் அந்த மாதிரி அதெல்லாம் பார்ப்போம். இந்த பிராமணஸ் சத்த குணத்துல இருக்கிறவங்க தான், அவங்க என்ன குணத்துல இருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதை டெய்லிக்கும் ஞாபகம் வச்சுட்டோம்னாலே நம்ம குணங்கள் வந்து மாறிடும். இப்ப 5 விஷயங்கள் கடைபிடிக்கிறவங்க ஏற்கனவே இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, யாரையும் புறம் பேசாம, குத்தம் சொல்லாம, குற்றம் கண்டுபிடிச்சு பேசாம, பொய் சொல்லாம, அதுக்கப்புறம் தன்னைத்தானே பெருமையா பேசிக்காம இப்படி இருந்தாலே நம்மளும் நம்ம மனசும் அமைதியா இருக்கும், நம்ம யாருக்கிட்ட பேசுறோமோ அவங்க மனசும் அமைதியா இருக்கும். ஒரு சேரு தண்ணி இருக்கு அப்படின்னா, ஒரு குளம் இருக்கு, சேரா கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மலா ஒரு குளம் இருக்கு, அதுல கள்ள தூக்கி போட்டா உடனே அது சேரு வரும். அப்ப என்ன ஆகும், அது கலங்கும், அந்த தண்ணி கலங்கி அது அப்படியே ஃபுல்லா அந்த தண்ணியே நம்ம பார்க்க முடியாது, கீழே இருக்கிறது எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாம் கலக்கமா இருக்கும், கலங்கின நீர் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டத்தை அது செட்டில் ஆகும். அந்த மாதிரிதான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா, அவங்க ஒரு வந்து தெளிந்த நீர் போல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்ற சொற்கள் வந்து கல்லு போய் அதுல உளுந்து அதை செய்யற மாதிரி நம்ம பேச்சு இருக்கக்கூடாது. அவங்களோட நீர் தெளிவாவே இருக்கட்டும். இல்ல அவங்களோட நீர் கலங்கி இருந்ததுன்னா நம்ம போய் அதை தெளிவுபடுத்துறதுக்கு உதவி செய்யற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. அது ஆப்போசிட்டா, அதுக்கு எதிர்வினையா நம்ம பண்ண வேண்டாம். அது ஒரு சின்ன பாடம். அது இது பார்த்தோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துறதுக்கு யாராவது இருந்தாலே நம்ம நல்ல நீதி வழியில போவோம், நன்னெறியில போவோம் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் திரும்பவும் சொல்றாரு இல்லையா, அந்த ஆத்மாவை பத்தி, சரீரை பத்தி எல்லாம் சொல்லும்போது மார்க்கண்டேய ரிஷியோட புராணமும் இருக்கு இல்லையா. அது நம்ம பார்க்கும்போது பாகவத்துல வருது, சிவபுராணத்துல வருது அந்த கதை. இப்ப மார்க்கண்டேய ரிஷி ஒரு சிறந்த பக்தர், சிவபக்தர் தான். அவரு பகவான் பக்தரும் தான் இல்லையா. சிவனே பகவான் பக்தர் தான். ஸோ அதனால நம்ம பாரபட்சம் பார்த்து பேசுறது இல்லை. இப்ப நம்ம என்ன கத்துக்கலாங்கிறது தான் நம்ம பேச போறோம். மார்க்கண்டேய ரிஷி வந்து நல்ல தவம் இருந்து பகவானை பார்ப்பாரு, கிருஷ்ணரை பார்ப்பாரு இல்லையா. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அவருக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தையே இருக்காது. அந்த
அதனால அவங்க வந்து வேண்டிக்குவாங்க சிவபெருமான் கிட்ட. அப்ப அவரு சொல்லுவாரு, சரி உன்னோட தவத்தை மெச்சினோம், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது குழந்தை வரம் வேண்டும்னு கேக்குறாங்க. அப்ப இவருக்கு சிவா சொல்றாரு, ரெண்டு விஷயம் சொல்லுவா, அதுல ஏதோ ஒண்ணுதான் சூஸ் பண்ணும். ஒன்னா நல்ல சிறந்த பக்திமான ஒரு பையன் பிறப்பான். ஆனா அவனுக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், 16 வருஷம் தான் வாழ்வான். இன்னொன்னு, அவன் நீண்ட காலம் வாழ்வான், ஆனா அவனுக்கு பக்தி எல்லாம் இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு கேட்டோன்னையும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் வாழணும் பையன் அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா. ஆனா சிறந்த பக்தர்கள் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. நல்லா பக்திமானா கொடுங்க, அவன் சின்ன வயசுல போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பக்திமானா கொடுங்க ஒரு பையனை அப்படின்னோனையும் மார்க்கண்டேய ரிஷி பிறப்பாரு. 16 வயசு தான் அவருக்கு வாழ்நாள் காலம்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அவரு அந்த டைம்ல அந்த 16 வயசு ஆயிரும். அப்ப அந்த மகா மிருத்யுஞ்சய் மந்திரம் அதெல்லாம் சொல்லுவாரு. அப்ப சிவ கட்டி பிடிச்சுக்குவாரு இல்லையா அந்த யமராஜ் வரும்போது. அப்ப அந்த பாசக்கயிறு 2 பேத்து மேலேயும் போயிடும். அதனால சிவா கோவப்பட்டு யமராஜ் இது பண்ணிட்டு சத்தம் போட்டு, இவருக்கு மார்க்கண்டேய ரிஷிக்கு வந்து ஆயுட்காலத்தை நீ முடிக்க கூடாது, என்னோட சிறந்த பக்தன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 7 கல்பங்கள் வாழணும்னு கொடுத்துருவாரு டைம். ஸோ 7 கல்பங்களை நினைச்சு பாருங்க, நம்மளால வாழ முடியுமா? ஒரு 100 வயசு வாழ்றக்கே நம்மளால முடிய மாட்டேங்குது. 100 வயசுங்கிறதே நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. 90 வயசு வரைக்கும் ஜாதகம் இருந்ததுனாலே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆசைப்படுவோம். ஆனா அந்த வயசாகும் போதுதான் நம்மளுக்கு அந்த பயமே வரும், அந்த ரியாலிட்டின்னு சொல்றோம்ல அதுவே வரும். ஒரு கல்பம்ங்கிறது 4.32 பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஒரு நாள் பிரம்மாவோட ஒரு நாள் 12 மணி நேரம் தான் வந்து ஒரு கல்பம், அல்லது ஒரு 1000 மகா யுகம்னு சொல்லுவோம். ஒரு யுகம்ங்கிறது என்ன, சத்திய திரேத துவாபர கலி தான் ஒரு யுகம்னு சொல்லுவோம். அது 1000 மடங்கு போட்டா என்ன ஆகும்? ஸோ 1000 மடங்கு 4.32 மில்லியன் இயர், அது வந்து 4.32 பில்லியன் இயர்ஸா மாறிடும். அப்புறம் பிரம்மாவோட இரவு பொழுது இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. இது ஒரு நாள், இந்த ஒரு கல்பத்துக்கே இத்தனை, 7 கல்பம்னா எத்தனை நாள் வாழ்றது? பிரம்மாவோட காலத்துப்படி பார்த்தா 7 நாள் தான். ஆனா நம்மளோட காலத்தை பத்தி பார்த்தா முடிஞ்சது. இதுல வந்து மகா பிரளயம் எல்லாம் பார்ப்பாரு மார்க்கண்டேய ரிஷி. நம்மளுக்கு வந்து நல்ல பெருசா மழை வந்து கும்முன்னு இருட்டினாலே, கரண்ட் போனாலே வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. இவர் மகா பிரளயத்தை பார்க்கும்போது வெள்ளம், தீ, அப்படியே இருட்டு, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பயமா இருக்கும். இதுல வேற இவரு அடிச்சுட்டு வேற போகும், அங்கேயும் இங்கேயும் இவரும் நீந்துவாரு, இவரால நீந்த முடியாது, அப்படியே அதுல தண்ணியில போவார், இப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்பதான் வந்து அந்த மரத்து மேல சாஞ்சு அந்த வடபத்திர சாயி, வட்டன்னா அந்த ஆலமரம், பத்திரம்னா அந்த ஆலமரத்தோட இலை, அதுல சாயி, அதுல வந்து சாஞ்சு உட்கார்ந்துருப்பார், படுத்திருப்பாரு. தன்னோட கால் கட்ட விரல், இந்த பாத கமலம்னு சொல்லுவோம்ல, பாத கமலம், அவ்வளவு அழகா லோட்டஸ் ஃபீட், இந்த பிங்க் கலர்ல இருக்கும். பேபிஸ்க்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தாலே ஆல்ரெடி பிங்கா தான் இருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு. கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கும், இன்னும் அழகா மெச்சற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ அந்த கட்டவரல் எடுத்து வாயில வச்சுட்டு இருப்பாரு. அவர் பாக்குறாரு மார்க்கண்டேய ரிஷி. உடனே அவரு இந்த மாயையை வந்து காமிக்கணும்னு கேக்குறாரு, காமிக்க சொல்லி கேக்குறாரு. இல்லூஷரி எனர்ஜி, உங்களோட அந்த மாயை சக்தியை காமிங்கன்னு சொல்லி. இது பகவதத்துல வரும், இது சிவபுராணத்துல வராது, இது பகவத்துல வரும். அப்படி மார்க்கண்டேய ரிஷி கேட்கறதுனால பகவான் இந்த காட்சியெல்லாம் கொடுப்பாரு கிருஷ்ணர். அப்ப அவர் வயிற்றுக்குள்ள திடீர்னு போயிடுவாரு மார்க்கண்டேய ரிஷி, ஆணு திறப்பாரு வாய கொட்டாய விடுற மாதிரி. உடனே மார்க்கண்டேய ரிஷி உள்ள போயிடுவார், வயிற்றுக்குள்ள போய். எப்படி யசோதமைக்கு தன்னோட வாயை திறந்து கிருஷ்ணர் எல்லாத்தையும் காப்பாரு, பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும், அது மாதிரி மார்க்கண்டேய ரிஷிக்கு வயிற்றுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்துருவாரு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் எல்லாத்தையும். இப்ப அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து நமக்கு கண்ணு முன்னாடியே தான் பிரளயங்கள் வருது, நித்திய பிரளயம் வருது, மகா பிரளயம், இதெல்லாம் வருது இல்லையா. தினசரி சில விஷயங்கள் இறக்கறத பாக்குறோம், நேரம், ஒரு சின்ன சின்ன உறவுகள், பூச்சிகள், இந்த மாதிரி. அப்புறம் ஒரு நாளுக்கு ஒருக்கா பிரம்மாவோடது, நாட்களுக்கு ஒருக்கா அந்த பிரளயம் வர்றது. அதுக்கப்புறம் மகா பிரளயம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பெரிய பிரளயம் இருக்கு. இது இந்த மகா பிரளயத்தை விட இன்னொரு பிரளயம், பிரம்மாவே இறக்கும் போது ஒரு பெரிய பிரளயம் வரும். அப்பதான் அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாம் ஷட் டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பகவானோட உடலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பகவான் மூச்சு விடும்போது மறுபடியும் எல்லாம் வரும், கிரியேட் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே தற்காலிகம் அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு திருப்பி வந்ததுன்னா நம்மளுக்கு வெறுத்தே போயிடும் வாழ்க்கை இல்லையா? அப்ப புரிதலும் வரும், அந்த ஞானம் பற்றற்ற நிலை எல்லாமே நமக்கு வந்துரும். அப்ப இதெல்லாம் நீ கோ த்ரூ பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பகவதத்தையும் பகவத்கீதையும் கேட்டாலே போதும்னு சொல்லிதான் கிருஷ்ணர் சொல்றாரு. நம்ம மார்க்கண்டேய ரிஷி மாதிரி அத்தனை கல்பங்கள் வாழ்ந்து யாருமே இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்களா என்ன? 100 வயசுக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுல இத்தனை ஜென்மங்கள் அத்தனை பிறவிகள் எடுத்து எல்லாம் வர போக இருப்பாங்க. ஆனா இவரு மட்டும் அதே சரீரத்துல அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அது எப்படி இருக்கும்? அது நல்ல விஷயமாவா இருக்கும்? அதுக்கு நம்ம இதே முடிச்சிருக்கலாம். ஆனா என்ன, இவர் பக்தரா இருக்கிறதுனால எப்பவுமே பக்தி தோன்றல இருக்காரு. ஆனா இந்த அஸ்வத்தாமா மாதிரி அதே சாபம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே கொடுமையா இருக்கும் இல்லையா? சோ இது எல்லாம் எதுக்கு நம்மளுக்கு இந்த பாகவத்துல இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகவத்கீதையில எதுக்கு இதெல்லாம் பேசப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதுல இன்னொரு உதாரணமும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 2 பறவை இருக்கு, ஒரு பறவை செய்யறது இன்னொரு பறவை பாக்குறதுன்னு, அதுதான் பரமாத்மாவும் ஆத்மாவும். நம்ம எல்லாம் இது வேணும் அது வேணும்னு தேடி தேடி போறோம். ஆனா பரமாத்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, என்னதான் பண்றான்னு பார்ப்போம், எப்பதான் நம்ம பக்கம் மூஞ்சி திருப்புறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காருங்கிற இதுவும் உண்மையும். இது ஒரு புராணத்துல வருது, உபனிஷத்துல வருதுன்னு சொல்லியும் பிரபுபாத் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்லோகம் 23வது பதத்தை பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.